வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நீண்ட நாளாகவே வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பேங்க் ஜாப் பற்றின டீட்டெயில் தான் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். அது எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து தான் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வந்திருக்குங்க. என்ன மாதிரியான போஸ்ட்டுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்ரண்டிஸ் போஸ்ட்டுக்கு தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 750 வேக்கன்சிஸ் வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறக்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 9/3/2025 தாங்க அப்ளை பண்ணுறக்கான கடைசி தேதி. ஸோ அது தமிழகம் முழுவதும் இருக்க ஆண் பெண் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் இருக்கும், உங்களுக்கான ஸ்டைஃபன் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ எங்கேருந்து வந்திருக்குன்னா சென்னையிலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவந்திருக்கு. டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28/2/2025 வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவிட்டுட்டாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இவங்க வந்து அப்ரண்டிஸ் போஸ்ட்டுக்கு தான் வந்து வெளிவிட்டிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 750 வேக்கன்சிஸ் வந்து அவங்க வந்து வெளிவிட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இம்பார்ட்டன்ஸான டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 1/3/2025 அன்றைக்கி ஓப்பன் ஆகி கடைசி டேட் வந்து பார்த்திங்கன்னா 9/3/2025 தாங்க அப்ளை பண்ணுறக்கான கடைசி டேட். அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறக்குமே வந்து பார்த்திங்கன்னா 1/3/2025 உங்களுக்கு 12/3/2025 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க. அது எக்ஸ்ட்ரா ஒரு 3 days வந்து கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டேட்டுமே வந்து சொல்லிட்டாங்க. அதே மாதம் 16ஆம் தேதி, அதாவது 16/3/2025 வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமே வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்வேஷன் சைடு வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லி. இதில் நம்ம பார்க்க போகிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 175 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் சைடுமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. SC STக்கு, OBC கேண்டிடேட்ஸ்க்கு, EWSக்கு, அன்ரிசர்வ்டுக்குன்னு சொல்லி தெளிவாகவே வந்து உங்களுக்கு வந்து கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம ஒரு 750 வேக்கன்சியில் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 175 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல வேக்கன்சியே வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 750 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் PWD கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஏஜ் அண்ட் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 20 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட பாண்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 1/3/1997 1/3/2005 வரைக்கும் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அதுக்குள்ளே உங்களோட பாண்ட் டேட் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேக்ஸிமம் ஏஜ் 28 வந்து பார்த்திங்கன்னா 1/3/2025 அப்போ இருக்கணும், அதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். அதாவது நீங்கள் எந்த கிராஜுவேஷனில் எந்த டிசிப்ளின்ஸில் வேணாலும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நீங்கள் SC ST கேண்டிடேட்ஸ்னால் +5 years ஆட் பண்ணிக்கலாம். OBC கேட்டகரிஸில் இருக்கிறவங்க +3 years ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியில் இருக்கிறவங்க வந்து +10 years வந்து ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சில கேட்டகரிஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து ஸ்டைஃபன் கொடுப்பாங்க அப்படின்னு. நீங்கள் வந்து மெட்ரோ ஏரியாவில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் 15,000 வந்து உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் வந்து கிடைக்கும். அதே அர்பன் ஏரியானா 12,000 வந்து கிடைக்கும். செமி அர்பன் ரூரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பேங்க் வில் பேட் as a detailed below for candidate selected under the NATS. அதாவது NATSல செலக்ட் ஆகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோனா அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4,500 rupees லெஸ் பண்ணி 10,000. அர்பனில் வந்து பார்த்திங்கன்னா 7,500. செமி அர்பன் ரூரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5,500ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து நடக்கும். அதுவும் அப்ஜெக்டிவ் டைப்ஸில் தான் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 கொஷின் 25 மார்க்குக்கு வந்து நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா 25 கொஷின்ஸு 25 மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா 25 கொஷின்ஸு 25 மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆர் சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 25 கொஷின்ஸ் 25 மார்க்ஸ்னு சொல்லி டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து 100 மார்க்ஸ் வந்து நடக்கும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 90 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டியூரேஷன் டைம் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, ஆன்லைன் டெஸ்ட்டில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் தெரியுமான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. அது எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு படிக்க தெரியுமா, எழுத தெரியுமா, பேச தெரியுமா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியுமான்னு சொல்லி உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதுலேயுமே குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா உங்களை வந்து எடுத்துக்குவாங்க வேலைக்கு. இதுதான் அவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸாக வந்து வச்சுருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான டேட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 1/3/2025 9/3/2025 வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ப்ரீ ரெக்வஸ்டிங் ஃபார் அப்ளைங் ஆன்லைன், அதாவது அப்ளைங் ஆன்லைனுக்கு முன்னாடி ப்ரீ ரெக்வஸ்டிங் இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதே தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான லிங்க்குமே தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே போய் தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் அண்ட் கண்டிஷன் ஃபார் அப்ளைங் ஆன்லைன், அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரும் கண்டிஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நீங்கள் ஒன்ஸ் வந்து படித்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரீஃபண்டபிள் தான். அவங்க வந்து பே பண்ணிட்டிங்கன்னா அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. இதுக்கு டேட் வந்து பார்த்திங்கன்னா 1/3/2025 12/3/2025 வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 400 ருபீஸ் வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டி 18% சேர்த்து 472 ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து பே பண்ணணும். அதே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபீமேலுமே, அதாவது ஃபீமேல்னால் எல்லா ஃபீமேலுமே, ஃபீமேல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 600ஓட 18% ஜிஎஸ்டி ஆட் பண்ணி உங்களுக்கு 708 ரூபா வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா ஜென்னு ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 800 ரூபாவோட ஜிஎஸ்டி 18% ஆட் பண்ணி 944 ரூபா வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபீஸோட ஃபார்மேட். ஸோ நீங்கள் என்ன கேட்டகரிஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஒரிஜினல், அது கூட வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டாச்சு ஃபோட்டோஸ் காப்பீஸ் எல்லாம் வேணும். அது என்னென்ன வேணும்னு சொல்லி தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதோ நீங்கள் வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ ஃபர்தராக ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு இதை அனுப்புகிற மாதிரி இருந்தால் அவங்களோட வெப்சைட்டில், அதாவது இந்த வெப்சைட்டில் தான் வந்து அனுப்புவாங்க. அதை நீங்கள் வந்து கன்டினியூஸாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பேங்க்கில் வேலை செய்யணுன்னு நிறைய இன்டென்ஷன் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்கல. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டினே வந்து சொல்லலாம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வந்து வேலை செய்கிறதுக்கு. ஏன்னா ஒரு நல்ல ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. வேக்கன்சின்னு வந்து பார்த்திங்கன்னா 750, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 175 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது போன்ற கவர்மெண்ட் ஜாப் அண்ட் பேங்க் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.